வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, உறவினர்களால் ஏற்பட்ட மனவேதனை உங்களுக்கு நீடித்திருந்திருக்கும். உற்றார் உறவினர்கள் என்று வரும்போது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று கஷ்டம் முதலாளாகவே ஓடிச் சென்று நின்றவர்களால் நீங்கள். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தேவை அல்லது நெருக்கடி என்று வரும்போது அதை உறவினர்கள் விலகி நின்றதை பார்த்து அதிர்ந்தே போயிருந்திருப்பீங்க. உங்களுடைய முகத்திற்கு நேராக நன்றாக பேசிவிட்டு முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி தவறாகவும் தரக்குறைவாகவும் விமர்சித்திருந்திருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்ட அவங்க நீங்கள் வீழ வேண்டும் என்பதற்காகவே பல காரியங்களை மறைமுகமா செய்திருந்திருப்பாங்க. சுற்றத்தார் தந்த இந்த மனவேதனையும் துரோகமும் உங்கள் மனசாட்சி ஆழமாவே காயப்படுத்தி வந்திருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு நீங்க உற்றார் உறவினர்னு வந்தாவே உங்களுக்கு ஒரு கஷ்டமே என்று முதல்ல ஆளாவே ஓடி சென்று நிற்க போது நீங்களா தான் இருந்திருப்பீங்க அவங்களுக்கு கஷ்டம்னாலேயும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு தேவையோ நெருக்கடி வரும்போது அவங்க உங்களை விட்டு விலகி நின்று பார்த்து அதிர்ந்தே போயிருந்திருப்பீங்க வாழ்க்கையில. உங்களோட வளர்ச்சியை பார்த்தும் பொறாமைப்பட்டவங்களும் அவங்களா தான் இருந்திருப்பாங்க. நீங்க வீரணும் என்பதற்காகவேவும் பல காரியங்களையும் மறைமுகமாவே உங்க வாழ்க்கையில செய்து கொண்டு வந்திருந்திருப்பாங்க. வாழ்க்கையில அந்நியர்கள் கொடுத்த காயங்களை விட உறவினர்கள் கொடுத்த காயங்கள் தான் உங்க மனசுல ஆழமாகவே பதிந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நீங்கள் உறவுகளை நினை உயிராக நேசிப்பவங்க. ஒரு உறவை முறியக்கூடாது என்பதற்காகவும் நீங்க எத்தனை முறை உங்க மனதை நீங்கள் சமாதானப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சிறு வயதில இருந்தே குடும்பம், சொந்தம், பாசம், உறவுகள் என்ற மதிப்புகளோடு வளர்ந்த நீங்க ஒரு நாள் அதே உறவுகளால கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை வந்திருக்கும். அந்த வேதனையை வார்த்தைகளால் சொல்ல முடியாம தவித்திருந்திருப்பீங்க. நீங்கள் நம்பியவங்களையும் உங்க பின்னால பேசியிருந்திருப்பாங்க. நீங்க உதவி செய்தவங்களையும் உங்கள் நல்ல மனசை பலவீனமாவே நினைத்திருந்திருப்பாங்க. உங்களோட வெற்றியை பார்த்து வாழ்த்த வேண்டியவங்க அதையே பொறாமையுடன் பார்த்திருந்திருப்பாங்க. குடும்ப விழாக்களை கூட உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாயிருந்திருக்கும். சில நேரங்கள்ல நீங்க பேசாத தவறுகளுக்கு கூட குற்றவாளியாக்கப்பட்டிருந்திருப்பீங்க. உண்மை தெரிந்திருந்துமே அமைதியா இருந்த தருணங்கள் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். உறவுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற எண்ணமே உங்க மனசுல இருந்திருக்கும். ஆனா அந்த அமைதியை புரிந்து கொள்ளாம பலர் அதை உங்களுக்கு இயலாமை என்று நினைத்திருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய தங்கள் சொந்தங்களுக்காகவே பண உதவி செய்திருந்திருப்பீங்க. ஏன்னா நேர உதவி செய்திருக்கீங்க. தேவையான நேரத்துல தோளும் கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா அதை மனிதர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வந்த போது அருகில் இல்லாத நினைத்துதான் நீங்க மனமே நொறுங்கி போயிருந்திருக்கும் வாழ்க்கையில. உங்க மனசுல ஒரு கேள்வி எழுந்திருக்கும். நான் இவ்வளவு செய்தும் எனக்கு ஏன் இந்த நிலை? அந்த கேள்விக்கான பதில காலமே உங்களுக்கு கொடுக்க போகிறது. சந்திரனின் ஆதிக்கம் காரணமாகவே நீங்க அதிக உணர்ச்சிப்படுபவங்க. அதனால உறவுகளை ஏற்படுற சிறிய மாற்றம் கூட உங்களை மிகவும் பாதித்திருந்திருக்கும். ஆனா அந்த சோதனைகள் உங்களுக்கு பலவீனமாக்குவதற்காக அல்ல, யார் உண்மையானவர் யார் பொய்யானவர் என்பதை உணர வைப்பதற்காகவே உங்க வாழ்க்கையில நடந்திருந்திருக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் உறவுகளை உயிரா நேசிப்பவங்க தான் நீங்க. அந்த உறவு முறியக்கூடாது என்பதற்காகவே நீங்க எத்தனையோ முறை உங்க மனசை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரிந்திருந்திருக்கும். அது மட்டும் அல்லாமல் நீங்க நம்பியவங்களையும் உங்களை பின்னால் பேசியிருந்திருப்பாங்க. நீங்க உதவி செய்தவங்களும் உங்களோட நல்ல மனசுமே பலவீனமாவே அவங்க நினைத்து வந்திருப்பாங்க. சில நேரங்கள்ல நீங்க பேசாத தவறுகளுக்கு கூட குற்றவாளியாக்கப்பட்டிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. உண்மையே தெரிந்திருந்ததுமே அமைதியா இருந்த தருணங்கள் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும் வாழ்க்கையில. பல கடகம் ராசிக்காரங்க தங்களோட சொந்தங்களுக்காகவே பண உதவியும் செய்திருந்திருப்பாங்க. நேர உதவியும் செய்திருந்திருப்பாங்க. தேவையான நேரத்துல தோளும் கொடுத்திருந்திருப்பாங்க அவங்க. ஆனா அந்த மனிதர்களையும் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்த போதெல்லாமே அருகில் இல்லாத நினைத்துதான் நீங்க மனமே நொறுங்கி போயிருந்திருப்பீங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில உறவுகள் மூலியமா சோதனைகள் வருவது உங்களுக்கு இயல்பா ஒன்றாவே கருதப்படாது. ஏன்னா சந் சந்திரனோட ஆதிக்கம் காரணமாவே நீங்க அதிக உணர்ச்சி வசப்பட்டிருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மையில் தான் நடக்கப் போகின்றது. தாயாரின் ஆசீர்வாதம் முன்னேற்றத்தை தரப்போகின்றது வாழ்க்கையில. உங்கள் ராசிக்கு தாயாரை குறிக்கக்கூடிய காரகத்துவம் மிக மிக முக்கியமானது. அன்னையின் பூரண ஆசையும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கப் பெறும் பொற்காலம் இது. தாயாரின் உடல் நலத்துல இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி அவரு அவர்பூர்வமான ஆரோக்கியத்துடன் உங்களுக்கு பக்கபலமா நிக்க போறார். அவருடைய கனிமான வார்த்தைகளும் அவர் செய்யும் பிரார்த்தனைகளுமே உங்களின் அனைத்து தடைகளையும் தகர்க்கும் ஆற்றலாக மாறும். தாயாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதன் மூலியமும் அவரின் தினமும் ஆசி பெறுவதன் மூலியமும்
உங்களது தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துல இதுவரை சந்தித்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகி அபரிவிதமான முன்னேற்றத்தை காண போறீங்க வாழ்க்கையில. அது உங்களுக்கு ராசிக்கு தாயாரை குறிக்கிற காரகத்துவம் தான் மிக மிக முக்கியமா இருக்கு வாழ்க்கையில. ஏன்னா அன்னையோட பூரண ஆசையும் வழிகாட்டுதல் மூலியமாவே உங்களுக்கு கிடைக்க போற பொற்காலம் இப்ப அமைய போகுது வாழ்க்கையிலேயேவும். அது அவங்களுடைய கனிவான வார்த்தைகளையும் அவங்க செய்யற பிரார்த்தனைகள் தான் உங்களுடைய அனைத்து தடைகளையுமே தகர்க்கக்கூடிய ஆற்றலாவே உங்க வாழ்க்கையில மாறும். என் தாயாரோட விருப்பங்களை நீங்க நிறைவேற்றுவதன் மூலியமாவே அவங்களோட தினமும் அவரிடம் நீங்க தினமும் ஆசைப்படுவதன் மூலியமாவே உங்களுடைய தொழிலும் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துல இருந்து நீங்க சந்தித்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகி அபரிவிதமான முன்னேற்றத்தை வாழ்க்கையில காண போறீங்க. அது உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரை நீங்க எவ்வளவு உயரத்தையே அடைந்திருந்தாலுமே அதற்கு பின்னால உங்க தாயாருடைய தியாகமும் அன்பும் பிரார்த்தனைகளும் மிகப்பெரிய காரணமாகவே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். ஏன் பல நேரங்கள்ல உங்களுக்காக நீங்கள் கூட சிந்திக்காத அளவிற்கு உங்கள் தாயார் சிந்தித்திருந்திருப்பாங்க. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவங்களோட ஆசைகளையுமே மறந்து அவங்களோட கஷ்டங்களையும் வெளிக்காட்டாம வாழ்ந்திருந்திருப்பாங்க. என கடந்த சில காலமாவே தாயாரின் உடல்நிலை, மனக்கவலை அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடுகள் உங்க மனசை மிகவும் பாதித்திருந்திருக்கலாம். சிலருக்கு தாயாரை விட்டு தொலைவில் வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். அவருடைய அன்பு அருகில் இல்லாததால் மனசுல ஒரு வெறுமை உருவாக்கப்பட்டிருந்திருக்கலாம். இனி அந்த நிலையெல்லாம் மாறப்போகிறது. தாயாரின் மனமார்ந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனையை உருவாக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது. சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட கடகம் ராசிக்கு தாயின் அருள் என்பது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. ஏன்னா அது உங்க அதிர்ஷ்டத்தை மாற்றும் சக்தியாகவே அமையும். உங்க தாயார் மனதார உங்களுக்காக கூறக்கூடிய ஒரு வார்த்தை கூட நீங்கள் எதிர்பார்க்காத கதவுகளை திறக்க வைக்க போகுது. நீண்ட நாட்களா தடைப்பட்டிருந்த வேலைகள் திடீரென நடைபெற ஆரம்பிக்கும். உங்களுக்கு தொழில இருந்த மந்த நிலையாம விலக போகுது. வேலை தேடி அலைந்தவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுது. பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு சாதகமான தகவல் வரும். வியாபாரத்துல இருந்த நஷ்டம் எல்லாமே குறைந்து புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்க தொடங்க போறாங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க தாயாரோட வாழ்க்கையிலேயேவும் இதுவரை நீங்க எவ்வளவோ உயர்த்த அடைந்தாலுமே அதுக்கு பின்னால உங்க தாயாரோட தியாகமும் அன்பும் பிரார்த்தனையும் தான் பெரிய காரணமாகவே உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். ஏன்னா நீங்க பல நேரங்கள்ல உங்களுக்காக நீங்க கூட சிந்திக்காத அளவிற்கு உங்க தாயார் உங்க வாழ்க்கையை சிந்தித்து இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை கடந்த சில காலமாவே தாயாரோட உடல்நிலையிலையோ மனக்கவலையோ அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடுகள் உங்க மனசை மிகவுமே பாதித்து வந்திருக்கும் வாழ்க்கையில. இனி அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. தாயாரோட மனமார்ந்த ஆசீர்வாதம் தான் உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய காலமாவே இப்ப அமையப்போகுது. ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் கொண்டவங்க தான் கடகம் ராசிக்காரங்க. அவங்களோட தாயின் ஆர்வம் என்பது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. ஏன்னா அது உங்க அதிர்ஷ்டத்தையும் மாற்றக்கூடிய சக்தியாவே அமையப்போகுது. உங்க தாயார் மனதார உங்களுக்காக கூறக்கூடிய ஒரு வார்த்தை கூட நீங்க எதிர்பார்க்காத கதவுகளை திறக்க வைக்க போகுது. நீண்ட நாட்களா தடைப்பட்டிருந்த வேலைகளும் திடீரென நடைபெற உங்களுக்கு ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு சாதகமான தகவல் வரப்போகுது. வியாபாரத்துல இருந்த நஷ்டம் எல்லாமே குறைந்து புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைக்க தருவாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைக்காத அங்கீகாரம் இனி தானாகவே சேரப்போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தகர்க்கக்கூடிய ஆற்றலாகவே உங்க வாழ்க்கையில மாறும். என் தாயாரோட விருப்பங்களை நீங்க நிறைவேற்றுவதன் மூலியமாவே அவங்களோட தினமும் அவரிடம் நீங்க தினமும் ஆசைப்படுவதன் மூலியமாவே உங்களுடைய தொழிலும் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துல நீங்க சந்தித்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலகி அபரிவிதமான முன்னேற்றத்தை வாழ்க்கையில காண போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரை நீங்க எவ்வளவு உயரத்தையே அடைந்திருந்தாலுமே அதற்கு பின்னால உங்க தாயாருடைய தியாகமும் அன்பும் பிரார்த்தனைகளும் மிகப்பெரிய காரணமாகவே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். பல நேரங்கள்ல உங்களுக்காக நீங்கள் கூட சிந்திக்காத அளவிற்கு உங்கள் தாயார் சிந்தித்திருந்திருப்பாங்க. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவங்களோட ஆசைகளையுமே மறந்து அவங்களோட கஷ்டங்களையும் வெளிக்காட்டாம வாழ்ந்திருந்திருப்பாங்க. என கடந்த சில காலமாவே தாயாரின் உடல்நிலை, மனக்கவலை அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடுகள் உங்க மனசை மிகவும் பாதித்திருந்திருக்கலாம். சிலருக்கு தாயாரை விட்டு தொலைவில் வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். அவருடைய அன்பு அருகில் இல்லாததால் மனசுல ஒரு வெறுமை உருவாக்கப்பட்டிருந்திருக்கலாம். இனி அந்த நிலையெல்லாம் மாறப்போகிறது. தாயாரின் மனமார்ந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனையை உருவாக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது. சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட கடகம் ராசிக்கு தாயின் அருள் என்பது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. ஏன்னா அது உங்க அதிர்ஷ்டத்தை மாற்றும் சக்தியாகவே அமையும். உங்க தாயார் மனதார உங்களுக்காக கூறக்கூடிய ஒரு வார்த்தை கூட நீங்கள் எதிர்பார்க்காத கதவுகளை திறக்க வைக்க போகுது. நீண்ட நாட்களா தடைப்பட்டிருந்த வேலைகள் திடீரென நடைபெற ஆரம்பிக்கும். உங்களுக்கு
தொழிலில் இருந்த மந்த நிலையாம விலக போகுது. வேலை தேடி அலைந்தவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போகுது. பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு சாதகமான தகவல் வரும். வியாபாரத்துல இருந்த நஷ்டம் எல்லாமே குறைந்து புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்க தொடங்க போறாங்க உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க தாயாரோட வாழ்க்கையிலேயேவும் இதுவரை நீங்க எவ்வளவோ உயர்த்த அடைந்தாலுமே அதற்கு பின்னால உங்க தாயாரோட தியாகமும் என் அன்பும் பிரார்த்தனையும் தான் மிகப்பெரிய காரணமாகவே உங்க வாழ்க்கையில அமைந்திருந்திருக்கும். ஏன்னா நீங்க பல நேரங்கள்ல உங்களுக்காக நீங்க கூட சிந்திக்காத அளவிற்கு உங்க தாயார் உங்க வாழ்க்கையை சிந்தித்து இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை கடந்த சில காலமாவே தாயாரோட உடல்நிலையிலயோ ஏன் மனக்கவலையோ அல்லது உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடுகள் உங்க மனசை மிகவுமே பாதித்து வந்திருக்கும் வாழ்க்கையில. இனி அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. தாயாரோட மனமார்ந்த ஆசீர்வாதம் தான் உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையை உருவாக்கக்கூடிய காலமாவே இப்ப அமையப்போகுது. ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் கொண்டவங்க தான் கடகம் ராசிக்காரங்க. அவங்களோட தாயின் ஆதரவு என்பது ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. ஏன்னா அது உங்க அதிர்ஷ்டத்தையும் மாற்றக்கூடிய சக்தியாவே அமையப்போகுது. உங்க தாயார் மனதார உங்களுக்காக கூறக்கூடிய ஒரு வார்த்தை கூட நீங்க எதிர்பார்க்காத கதவுகளை திறக்க வைக்க போகுது. ஏன் நீண்ட நாட்களா தடைப்பட்டிருந்த வேலைகளும் திடீரென நடைபெற உங்களுக்கு ஆரம்பிக்கும்.